தலைவன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கப்புள்ஸ்லாம் இந்த காலத்து கப்புள்ஸ்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் டீப்பாக சொல்லியிருக்கலாம். விளையாட்டுத்தனமாக இருக்குது. நம்மள ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும்ன்றதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ட் அத்தியா மேனன் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோன்னா அவங்க ஆக்டிங் சொல்ல வேணாம், செம்மையாக இருந்தது. அவங்க ஃபேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்து பார்க்கலாம். லைக் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை அவங்களா சார்ட் அவுட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுற்றி 1000 பேசுவாங்கல்ல, அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தாலே லைஃப் நல்லா போகும். அதான் கான்செப்ட். பட் யோகி பாபு காமெடி அதில் உள்ளே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக்கும் சூப்பராக போட்டிருக்காரு நம்ம அண்ணா. தலைவன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. ஆமாம், ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து அந்த காமெடி நம்மளை போர் அடிக்காமல் கொண்டு போகுது. ரொம்ப ஹியூமராக இருந்துச்சு. காமெடி நிறைய இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். கப்புள்ஸ்லாம் இந்த காலத்து கப்புள்ஸ்லாம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. காமெடி பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட் டீப்பாக சொல்லியிருக்கலாம். விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஆக்டிங் நித்யா மேனன் சூப்பர். சூப்பராக இருந்ததுமா. ஆமாம், ஃபேமிலி ஆடியன்ஸ். அப்புறம் இப்போ வர ஜென்ரேஷன் வந்து இதை பார்த்தாங்கன்னா எதுக்கு நம்ம சண்டை போடுறோன்னு தெரியாது இல்லைங்களா. சாதாரணமாக ஒரு சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்கி எல்லாரும் அதை இன்வால்வ் ஆகி ஆகாமல் நம்மள ஒரு குடும்பம்னா எப்படி இருக்குன்றதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. நான் வந்து விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பொண்ணு ஃபஸ்ட்டே எனக்கு கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர் 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 சூப்பர். எல்லாமே சூப்பர்ப்பா, சூப்பர். பார்க்க வேணும். எல்லாம் எங்கள் ஜெனரேஷன்லாம் கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களோட லைஃப்பில் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. இது லைஃப்ன்றது வந்து ரொம்ப நமக்கு இந்த பொறுப்பை எடுத்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஜென்மம் இருக்குமா இல்லையா தெரியாது இல்லையா. இந்த ஜென்மத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சண்டையில் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலினா எல்லோரும் இப்போ வந்து ஜாயின்ட் ஃபேமிலினா நிறைய பேர் வெறுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆன்சப் அந்த டைரக்டருக்கு ஆன்சப். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. படத்தில் ஜாலியாக இருக்குது. என்டர்டைன்மெண்ட் தான். நல்லா காமெடியாக இருக்குது. இதில் எமோஷ்னல்னு பெருசாக ஒன்றும் இருக்காது. எல்லாமே ஜாலியாக, எமோஷ்னல் கூட ஜாலியாக இருக்கும். சும்மா சின்ன லேக் தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜாலியாக இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்குது. அதை பற்றியே பேஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால கொஞ்சம் ட்ராகிங் அந்த ஃபீல் வருது. ஸோ ஏன்னா விஜய் சேதுபதி அண்ட் அத்தியா மேனன் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோன்னா தீபாவும் அதோட வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரீச் ஆக சான்ஸ் இருக்குது. பட் இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்களுக்கு இது பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இல்லை டவுட்டு தான் அது இந்த ஜென்ரேஷன். ஏன்னா வந்து ஒரு சீரியல் பேஸ்டு குடும்பமாக எடுத்திருக்காங்க படம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அது ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொமான்ஸ் எல்லாமே ஒரேடியாக கலந்து வேற லெவலாக. அவங்க ஆக்டிங் சொல்ல வேணாம், செம்மையாக இருந்தது. அவங்க ஃபேன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். The film was really good and we enjoyed a lot. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் ஃபேமிலியாகவே போய் பார்க்கலாம். எங்கேயும் லேக்லாம் இல்லை, எல்லாமே ஜாலியாக போவோம். எல்லா இடத்துலையுமே நல்லா கமெண்ட்ரிலாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு சீன்லையும் ரொம்ப நம்ம என்னமோ இந்த சீன் ஏன் இப்படி போகுது அந்த மாதிரிலாம் எதுவும் காமிக்கல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லேக் என்கேஜிங்காக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா போச்சு, செகண்ட் ஆஃபும் நல்லா தான் போச்சு. பட் என்ன சில ஃபைட் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் இருந்திருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி. அது வந்து படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க இன்னொரு ஆளுங்க கூட சண்டை போடுற மாதிரி இருக்கிறத வந்து ரொம்ப ரொம்ப ஃபைட் சீன் தவிர மற்றபடி மிச்சம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு குடும்ப படம் பார்த்த ஒரு திருப்தி. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேன்றது ஒரு பிரச்சனைன்றது எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு குடும்பம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும், அவங்களுக்குள்ள சண்டை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க எப்படி எவ்வளோ காலம் ஒத்துமையாக வாடுறாங்க, எப்படி சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து வாடுறாங்க அப்படின்றத வந்து ஒரு நீட்டான ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சொல்லியிருப்பார் பாண்டியராஜ். எல்லாருமே எல்லா கேரக்டர் நிறையா இருந்தாலும் அந்தந்த கேரக்டர் அங்கங்கே அழகாக பிரித்து போட்டு ரொம்ப என்ஜாய். ஒரு அந்த ஹோட்டல் நேரத்தில் பரோட்டாவை பிரித்து போகிற பிரித்து போட்டு ரொம்ப சூப்பரான கதை. ரொம்ப ஜாலியாக என்டர்டைன் பண்ணோம். ஃபுல்லாகவே எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நானும் என் ஒய்ஃப் என் பையன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்த படம். எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ரூரல் ஃபன் ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா.
படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லணும்னா வந்து சேது வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காருங்கிறத தாண்டி சேதுவாக இருக்காரு. அதான் நமக்கு தேவை. அந்த சுமார் முஞ்சுகுமார் அந்த இதற்கு தானே படத்தில் வந்த மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷன் ரோல் தான் இந்த ஆகாச வீரன் ரோல். அது எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் வந்துட்டு நித்யா மேனன் அவர்கள் அந்த பேரரசிங்கிற கேரக்டர் தான் அந்த குடும்பத்தையும் ஜெல் பண்ணுறாங்க, 2 குடும்பத்தையும் ஜெல் பண்ணுறாங்க, படத்தையுமே ஜெல் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓடுவோ போயிருந்தாங்கன்னா ஒரு வில்லி மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க பண்ணுற ஒவ்வொரு குட்டி ரியாக்ஷன்ஸும், அவங்க மூட் ஸ்விங்ஸுக்கு வந்தால் அம்மா வீட்டுக்கு ஓடுறது, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப லைக்கபிளாக இருக்குது. பட் ஓவரால் இப்போ பார்க்கும்போது ஐ கேன் டீசென்ட்லி கிவ் ஒரு 3.75 out of 5 அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியோடு போய் தலைவன் தலைவியை நீங்கள் தேட்டரில் குடும்ப குட்டி குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் பார்க்கலாம்.